டொனால்ட் ட்ரம்ப் என்கிற சைக்கோவுடன் டீல் வைத்திருப்பதை விட சைனா எவ்வளவோ மேல். எஸ், கனடாக்குள்ள சைனீஸ் எலக்ட்ரிக்கல் கார் வரப்போகின்றது. Canada has agreed to allow up to 49,000 Chinese electric vehicles into the Canadian market. இது கனடியன் ஆட்டோ வர்க்கர்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் ஊளையிடுகின்றார். We're letting China into a market that's going to have lower tariffs than our largest market, the US. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராடுவேன். $200 லஞ்சம் கொடுத்து தான் இந்த ஏர்லி எலெக்ஷன்ல இவர் வின் பண்ணினார். இதுவரை எதையுமே புடுங்கவில்லை. I'm going to plan to run for the next 100 years until I'm pushing up tulips. That's it. ஆனால் கனடிய மக்களின் நலன் கருதி முதல் தடவையாக புளோரிடாவில் இருக்கும் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் இவர் இம்முறை கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லை. பதவி ஆசைக்காக $200 நன்கொடை கொடுத்து மக்களின் பணத்தை டாக்ஸ் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறார்கள். இம்முறை மக்கள் லிபரல் கட்சிக்கு ஓட் பண்ணவில்லை. மார்கானி என்னும் ஒரு தனி நபருக்காகத்தான் ஓட் பண்ணி உள்ளனர். சைனா கனடாக்கு இடையிலான ட்ரேட் மக்கள் இதை எப்படி பார்க்கின்றனர்? That's okay. That's what he should be doing. I mean, it's a good thing for him to sign a trade deal. If you can get a deal with China, he should do that. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வருடத்துக்கு 2 மில்லியன் அமெரிக்கன் கார் கனடாவில் விற்கப்படுகின்றது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கின்றது? கனடாவில் அமெரிக்கன் கார் உற்பத்தி செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணி கொண்டே வராங்க. ஒரு நெகோசியேஷனுக்கு போனால் ஏன் வர, எதுக்கு வர, எவ்வளவு டெரஃப் பே பண்ண போகிற, இதில் வர USMCA டீல் வர போகின்றது. ஒரு டிமாண்ட் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற அந்த சைக்கோவுடன் டீல் பேசவே முடியாது. ஒருவன் வெளிப்படையாக சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், ஒரு தடவையில் 100 தடவை கனடாவிலேருந்து எந்த ஒரு டீலுமே எங்களுக்கு தேவை இல்லை என்று. ஆனால் ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கனடா சைனாக்கு இடையிலான இந்த ட்ரேட் டீல் வந்து கனடா நாட்டின் பாதுகாப்புக்கே ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று. அமெரிக்காவை விடவா ஒரு நாட்டின் எக்கானமியை டவுன் பண்ணி அந்த நாட்டின் வளங்களை கொள்ளை அடிக்க பார்க்குறது உங்களுக்கு இது பெரிதாக தெரியவில்லையா? இன்றைக்கு வெனிசுவேலாவில் என்ன நடந்தது? ஒரு நாட்டின் வளங்களை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கிரீன்லாண்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கனடா சைனாக்கு இடையிலான இந்த ட்ரேட் டீல் ஒரு வருடத்துக்கு 49,000 சைனீஸ் எலக்ட்ரிக்கல் கார் கனடாவில் விற்கப்பட போகின்றது. இதுக்கு ரிட்டர்னாக கனோலா சீட், ஆயில் மற்றும் சீ ஃபுட் பொருட்கள். பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கன் எலக்ட்ரிக்கல் கார் இங்கே வாங்குறதா இருந்தால் $60,000 $80,000 மட்டும் நீங்கள் பே பண்ண வேணும். ஆனால் இந்த சைனீஸ் எலக்ட்ரிக்கல் கார் வந்து நீங்கள் $40,000 வாங்கக்கூடியதாக இருக்கும். இது கனடியன் ஃபார்மர்ஸுக்கு ஒரு குட் நியூஸாக இருந்தாலும் ஆட்டோ ஒர்க்கர்ஸுக்கு இப்போ இல்லை, எப்போவோ பேட் நியூஸ் ஆரம்பித்து விட்டது. இது கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கானியோடைய ஒரு ஸ்மார்ட்டான மூவ்ன்று தான் கூறப்படுகின்றது. இது கனடாக்கு வந்து இப்போ ஒரு ட்ரேடிங் பார்ட்னர் தேவைப்படுது. முக்கியமாக ஏஷியன் ட்ரேடிங் பார்ட்னர் தேவைப்படுகின்றது. ஒரு நாட்டின் ஆயிலை களவெடுத்து சைனாவுக்கே விற்க துடிக்கும் அமெரிக்கா. ஏன் கனடா சைனாவுடன் டீல் வைத்திருக்க கூடாது? இந்த நியூஸை கேட்டுட்டு ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் நரி போல மீடியாக்களில் வந்து ஊளை இடுகின்றார். அதாவது, We're letting China into a market that's going to have lower tariffs than our largest market, the US, and I don't think that's going to go over too well with President Trump. This is going to be a big problem. சைனீஸ் கார் கனடாக்குள்ள வந்தால் கனடியன் ஆட்டோ ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவரை கனடா ஆட்டோ ஒர்க்கர்ஸுக்கு டக் ஃபோர்ட் அவர்கள் என்ன செய்தார்? வெறும் $200 காட்டி ஒன்டாரியோ ஏர்லி எலெக்ஷனில் பிரீமியர் ஆனவர் தான் இவர். இவருடைய ஏர்லி எலெக்ஷன் ப்ராமிஸ் தான் என்ன? டெரஃபுக்கு எதிராக, டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தான் ஃபைட் பண்ணுவான் என்று. மற்றது இவருக்கு கனடியன் ஃப்ரெண்ட்ஸை விட அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். வாஷிங்டனில் போய் முழு கவர்னரை மீட் பண்ணி ஹோட்டல் செலவுலேருந்து லஞ்ச், டின்னர் எல்லா மீட்டிங்குமே கனடியன் டேக்ஸ் பேயர்ஸ் பணத்தில் இருந்து தான் இவங்க செலவு செஞ்சுருக்குறாங்க. இதுவரை இவர் எதையுமே புடுங்கவில்லை. இவர் எல்லாமே கனடியன் மக்களுக்காக பதவிக்கு வரவே இல்லை. அமெரிக்காவில் பிஸ்னஸ், கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு எதிராக இவரால் எப்படி போராட முடியும்? இதில் வர முதல் தடவையாக லைஃப்பில் வந்து
ஃபேமிலியோட எப்பொழுதுமே அமெரிக்காவில் தான் இவர் கிறிஸ்மஸ் பார்ட்டியை தன்னுடைய ஓன் கெஸ்ட் ஹவுஸில் தான் இவர் கொண்டாடுவார். கனடிய மக்களின் நலன் கருதி இந்த வருடம் வந்து இவர் அமெரிக்காவில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டியை இவர் கொண்டாடவே இல்லை. இவர் அமெரிக்காவில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸை பற்றி பேசி கொண்டிருக்கார். இங்கே ஒன்டாரியோவில் மக்கள் இருக்கிற வீட்டையே பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அடுத்த 3 வருஷத்தில் இன்னும் ஒரு எலெக்ஷன் வரத்தான் போகுது. அந்த எலெக்ஷன்லையுமே இவர் வந்து டெரஃபுக்கு எதிராக போராடத்தான் போகின்றார். இந்த முறை வந்து $200 இல்லை, உங்களுக்கு $500 வரை லஞ்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் இன்றைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த $500க்காக மறுபடியும் ஓட் பண்ணி இவரை பிரீமியர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு 401 அண்டர் கிரவுண்டில் கிண்ட போறாங்க. இதை கிண்டி முடிக்கிறதுல இவரும் உயிரோட இருக்க போறதில்லை, இங்க இருக்கிற மக்களும் உயிரோட இருக்க போறதில்லை. ஏன் டுராம்ல வந்து 407 வந்து ஃப்ரீயா ஓப்பன் பண்ணி விட்டாங்க. மக்கள் அப்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்பதான் மக்களுக்கு தெரியும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற மக்களை வெளியில கொண்டு வரதுக்கு தான் அந்த 407 ஃப்ரீயா ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு என்று. இவர் இப்பொழுது மட்டுமில்லை, எப்பொழுதுமே இவருக்கு பிரீமியராகவே இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஆசை. இது ஒரு பேட்டியிலே அவர் கூறி உள்ளார். Recently that you wanted to be a premier forever, but I'm sure there are other people in your cabinet who would like to serve as leader as well. So I'm just wondering, are you planning to run in the next election as well? I'm going to plan to run for the next 100 years until I'm pushing up tulips. That's it. Simple. I've got the greatest team in the world. இவர் வின் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வந்து இவருக்கு பின்னால் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் தான். மக்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. ஆப்போசிஷன் பார்ட்டி வீக்காக இருக்கிறதால தான் இவர் அடிக்கடி தொடர்ந்து வின் பண்ணி கொண்டு இருக்கின்றார். இதே பிரச்சனை தான் கெனடியன் பிரைம் மினிஸ்டர் பதவிக்கும். லிபரல் கட்சி இவ்வளோ வீக்காக இருந்தும் ஒரு கட்சி வின் பண்ணுதுன்னு சொன்னால் ஆப்போசிஷன் பார்ட்டி அதுக்கு மேலே வீக்காக இருக்கிறது தான். மக்கள் லிபரல் கட்சி என்ற பேரை மட்டுமல்ல, மார்க் கார்னி என்னும் ஒரு தனி நபருக்கு தான் இப்போ ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கு யார் கெனடியன் பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் என்கிற சைக்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவே முடியாது. சரி, இன்றைக்கு சைனா கனடாக்கு இடையிலான ட்ரேடிங் டீலை பற்றி சைக்கோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். That's okay. That's what he should be doing. I mean, it's a good thing for him to sign a trade deal. If you can get a deal with China, you should do that. டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இது கனடா சைனாக்கு இடையிலான ஒரு நல்ல ஒரு ட்ரேட் டீல். இங்கே வந்து சைனீஸ் கார் வந்து கனடாக்குள்ள வாரது இங்கே பிரச்சனை இல்லை. அமெரிக்கன் கார்கள் வந்து கனடாவில் உற்பத்தி செய்யக்கூடாது. இதே மாதிரி தான் 84களில் வந்து கொரியன் கார் வந்து கனடாக்கில் வரும் பொழுது அமெரிக்கன் கார்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று ஒரு தடங்கள் இருந்தது. இன்றைக்கு அதிகமான கொரியன் கார்கள் வந்து கனடாவில் விற்பனை ஆகி கொண்டே இருக்கின்றது. இதனால் இப்போ சைனீஸ் கார் வாரதால் அமெரிக்கன் கார்கள் வந்து கனடாவில் விற்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அமெரிக்கன் காரை விரும்பி வாங்குறாங்க. இந்த ட்ரேட் டீலில் வந்து அமெரிக்கன் கார் உற்பத்தியை விட 2.5 மடங்கு அக்ரிகல்ச்சரை நம்பித்தான் கனடியன் எக்கானமி இருக்குது. வேலை வாய்ப்பையும் சேர்த்து தான். எப்படியோ கார் கம்பெனிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டு வராங்க, குறைந்து கொண்டே போகின்றது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி அமெரிக்காவை நம்பி சைனாவை கைவிட முடியாது. இதனால தான் மார்க் கார்னி அவர்கள் சைனாவோட இந்த ஒரு புதிய டீலை வந்து ஆரம்பித்து உள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.